ஓவராலா அஜித் ரசிகர்களை மட்டுமே குறிவைத்து முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அஜித் ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. வேற வேற கேரக்டர்ல ரொம்ப அழகா, ரொம்ப மாசா. படம் ஃபுல்லாவே பார்த்தா அஜித்துடைய பில்டப் சீன்ஸ் தான் இருக்கு. படத்துல அவருடைய கேரக்டர் காட்டுறப்ப எல்லாமே யாராவது பேசி இருப்பாங்க. ஏக்கு யாரு தெரியுமா, அவன் ரெட் டிராகன். ஒன்னொருக்கு வில்லன் பேசுவாங்க. ஏக்கு யாரு தெரியுமா, இதே மாதிரி படம் ஃபுல்லாவே இருக்கும். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? ஆதிக் அவர்கள் நினைச்சதை பண்ணிட்டாரா? அஜித் ரசிகர்களை திருப்தி படுத்திருக்காரு, காமன் ஆடியன்ஸுகளை திருப்தி படுத்திருக்காரா? அப்பா ஒரு பெரிய டான், பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுறாரு அப்படிங்கறதான் கதை. பட் ஆனா அந்த பையனுக்கு ஒரு சிக்கல் வரப்ப திருப்பி அப்பா டானா மாறாருங்கிறார். அதுதான் அந்த கதையுடைய நாட்டு. அது வெளியில பாக்குறப்ப அந்த கதை சொல்றப்ப நல்லா இருக்கும். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆதிக்கோட படம்னாலே கண்டிப்பா 18+ காட்சிகளோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஷாட் கூட கிடையாது. அதுல உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். பேட் பாய். சைலண்ட் 2 கன், இந்த பக்கம் ஒரு மிஷின் கன், மேல AK-47. பட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட் அடிப்பாரு. பார்த்தா அந்த புல்லட்ஸ் எல்லாம் சுத்தும். சுத்தி 50 வண்டியில அவன் கண்ணு வச்சுதான் இருப்பாங்க. ரெண்டு அர்ஜுன் தாஸ் பண்றாங்க. எப்பவுமே ஹீரோ தான் டூயல் பண்ணுவாரு. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா வில்லன் டூயல் பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருந்தது. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஜெயிலரோட கலெக்ஷன் முறியடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஆகுங்களா? Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் திரைக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலே படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு? ரொம்ப நாள் நம்மளே நிறைய வீடியோ பேசிருப்போம் அதை பத்தி. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல ஓப்பனிங் ஃபுல்லா இருக்கு. தியேட்டர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல பெரிய ஓப்பனிங் பெரிய அளவுல டிக்கெட் புக் ஆயிருக்கு. டிக்கெட் கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டா படம் டிக்கெட் கிடைச்சிருக்கு. படம் பார்த்தோம். படம் பார்க்குறப்ப ஓவராலா அஜித் ரசிகர்களை மட்டுமே குறிவைத்து முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு முழுக்க ரசிகர்கள் தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, என்ன அஜித் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத மட்டுமே குறிவைத்து எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட், த்ரிஷா, ஒரு கேமியோ மாதிரி சிம்ரன் வர்றாங்க, யோகி பாபு, கிங்ஸ்லி, பிரசன்னா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா? கரெக்டா இல்ல? எல்லாருமே அங்கங்க தான் இருக்கிறாங்க. பெருசா அவங்களுக்கு வேலை இல்ல. ஃபுல்லாவே அஜித் தான் பண்றாரு. ஃபுல்லாவே பண்ணிருக்காரு. அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணிருக்காரு. அர்ஜுன் தாஸ் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அர்ஜுன் தாஸ் ட்வினா பண்ணிருக்காரு, டூயல் பண்ணிருக்காரு. ரெண்டு அர்ஜுன் தாஸ் பண்றாங்க. எப்பவுமே ஹீரோ தான் டூயல் பண்ணுவாரு. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா வில்லன் டூயல் பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருந்தது. மற்றபடி மேக்கிங் வைஸ் பாக்குற படம்ல பிரம்மாண்டமான மேக்கிங் பெரிய அளவுல சொல்ல பண்ணிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. ஹீரோயின் எப்பயுமே எல்லா தமிழ் சினிமாவிலையும் வர ஹீரோயின் மாதிரி ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு போறாங்க. யோகி பாபு ஒரே ஒரு சீன் தான் வந்துட்டு போறாரு. கிங்ஸ்லி ஒரு 2 சீன் வந்துட்டு போறாரு. மதராஸ் ஜாக்கி ஷெரஃப் அவரு இருக்கிற படத்துல. ஜாக்கி ஷெரஃப் இருந்தா கூட மெயின் நம்ம அர்ஜுன் தாஸ் தான். அவர் ஒரு மெயின் வில்லனா பண்றாரு. கேமியோ மாதிரி தான் ஏறக்குறைய அந்த கேரக்டர். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கதை அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பெரிய கேங்ஸ்டார், ஒரு கேங்ஸ்டார் த்ரிஷாவை கல்யாணம் பண்றாரு. அதான் அஜித் தான் கேங்ஸ்டர். த்ரிஷாவை கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப, குழந்தைய தூக்க போறப்ப த்ரிஷா சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தைய நீங்க ஒரு கேங்ஸ்டாரை தரக்கூடாது. வளர்ந்து அந்த பையன் என்னோட அப்பா கேங்ஸ்டார்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனா உங்க எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னோடனே அவரு அந்த குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணிட்டு, நான் இனிமேல் இதா இருப்பேன், நான் கேங்ஸ்டார் இருக்க மாட்டேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவரு சரண்டர் ஆயிடுவார். போய் அப்படியே காலங்கள் ஓடிடும். 17 வருஷம் ஆயிரும். பையன் கேட்டே இருப்பான், அப்பா எப்போ வருவாரு எப்போ. ரிலீஸ் ஆகி வருவாரு. ரிலீஸ் ஆகி வர்றப்ப ஒரு பையனுக்கு ஒரு சிக்கல் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஒரு கேங் அவரை பையனை ஒரு சிக்கல்ல மாட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இவர் வெளியே வருவார், பையன் ஜெயிலுக்கு போறான். 17 வயசு பையன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கு ஹீரோ அப்பா. அப்படி பையனை எப்படி அந்த ஜெயில இருந்து காப்பாத்தினாரு, யார் இந்த பையனை சிக்க வச்சதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா அந்த படத்தினுடைய கதை. கிட்டத்தட்ட பாஷா கதை மாதிரி தான். நம்ம நிறைய படம் கதைன்னு பார்த்தா பெரிய கதையெல்லாம் இது மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. நார்மலான ஒரு டான் கதை தான், நார்மலான ஒரு ஆக்ஷன் கதை தான். கதைன்னு பெருசா ஒன்றும் கிடையாது.
ட்விஸ்ட் தான் அங்கங்க சின்ன சின்ன ட்விஸ்ட் இருந்தாலும் கூட பெருசா லாஜிக் ஓட்டைகள் நிறைய இருக்கும் படம். அந்த படம் வந்து ஸ்பெயின்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, இங்க இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஸ்பெயின்ல ஜெயில இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பையன் பார்த்தா கட் பண்ண பையனுக்கு துணைக்கு இங்க கிங்ஸ்லி உள்ள போயிருப்பாரு ஸ்பெயின்ல இருக்க ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அதுல வந்து ஒரு நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரெண்டாவது படம் ஃபுல்லாவே வந்து பார்த்தா அஜித்துடைய பில்டப் சீன்ஸ் தான் இருக்கும். அவர் வர்ற சீன் எல்லாமே ஒரு சீன்ல ஓப்பனிங் சீன்ல பில்டப் இருக்கும், 2 சீன்ல பில்டப் இருக்கும். படத்துல அவருடைய கேரக்டர் காட்டுறப்ப எல்லாமே யாராவது பேசி இருப்பாங்க. ஏகே யார் தெரியுமா, அவன் வந்து ரெட் டிராகன், அவன் ரெக்கார்டு அவனே முறியடிச்சிருவான் அப்படின்னு பார்த்து திரும்பி வருவார் அவர். ஒன்னொரு வில்லன் பேசுவாங்க, ஏகே யார் தெரியுமா. இதே மாதிரி படம் ஃபுல்லாவே இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே வந்து ஆனா தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது வந்து முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்கள். அவர்கள் ஓடிடில பார்க்கும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 3வது நாள் வந்து காமன் ஆடியன்ஸ் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கிறது தெரியல. இந்த ஆனா படத்துல எந்தெந்த சீன் அஜித் எப்படி வந்து உங்களுக்கு இது பண்ணா படத்துல கிளாப்ஸ் அடிக்குமோ அந்த மாதிரி அந்த காட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. படத்துல பார்த்தா ஜிவி பிரகாஷை இந்த படத்துல சுத்தமா வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்துல ரீரெக்கார்டிங்கே கிடையாது. படத்துல ஃபுல்லா வந்து பிஜிஎம் டீசர் ட்ரைலர்லாம் பார்க்க நல்லா இருந்தது. பட் படத்துல பாக்குறப்ப பழைய பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணலாம், ஒரு 3 பாட்டு, அதாவது இளமை இதோ சகலகாவலன் இந்த பாட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த ஒத்தருவா தர சாங்கு, அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான சாங், இதெல்லாம் வந்து ரீரெக்கார்டிங்க்கு பயன்படுத்திருக்காங்க. அது என்னன்னா அந்த புலி சாங்லாம் வந்து என்ன பேசுறாங்க, என்ன பாட்டு என்ன அப்படிங்கிறது புரியல. ஆக்சுவலா ஒரு மலேசியா சிங்கர், பட் அந்த லிரிக் நமக்கு புரியல. பயங்கர சவுண்டு, பயங்கர ஒரு அந்த மாதிரி தான் ஒரு ராப் சாங் நினைச்சிட்டாங்க போல. ஆக்சுவலா ராப் இதுக்கு நிறைய ராப் வந்திருக்கு, அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஜிபிஎஸ் ரீரெக்கார்டிங்லாம் கூட அங்கங்க வேற வேற கிரீடம் படத்துல வந்து வர ஒரு பாட்டு எடுத்து போட்டுருக்காங்க, ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அவர் படத்துல தான் வரும். தான் புதுசா ஜிபியை ஒர்க் பண்ண விடல, உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் வேலையா இருக்குது, தவிர மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஜிபியை வந்து படத்துல பயன்படுத்தல, ஏன்னா அவர் விட்டு இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாரு. ரெண்டாவது அஜித்தை வைத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய படம் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு வலுவா இருக்கணும்ல, அதையும் அங்கங்க மிஸ் பண்ணிருக்காங்க. தேவையில்லை, நம்ம அஜித் மட்டும் இருந்தா போதும், 4 பாட்டு இருந்தா போதும், 4 ஃபைட் இருந்தா போதுங்கிற ஐடியா பண்ணிருக்காங்க. அஜித்தை பாக்குறப்ப அஜித்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க, வேற வேற கேரக்டர்ல ரொம்ப அழகா ரொம்ப மாசா, அது பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ். அஜித் ரசிகர் மட்டும் தான். காமன் ஆடியன்ஸ் ஒருத்தருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ரசிகரும் இருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல படங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய காமன் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அஜித் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும். அஜித்தை பாக்குறப்ப ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க, ரொம்ப பில்டப்பா காமிச்சிருக்காங்க. அஜித் வர சீன்லாம் ரொம்ப மாசா இருக்கு, மாஸ் என்ட்ரியா இருக்கு. பட் காமன் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் யோசிக்கணும்ல. அந்த ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குன்னா, காமனா போய் நல்ல படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இந்த படத்தை பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். படத்துல வந்து ரீமேக்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஒரிஜினல் சாங்ஸ் வந்து 2 விட்டுருந்தாங்க, கொஞ்சம் கலவையான ஒரு விமர்சனம் வந்துச்சு. பட் தியேட்டர்ல பார்க்கும்போது படத்தோட படமா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எந்த பாட்டு ரீமிக்ஸ் எந்த பாட்டு புது பாட்டுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரே சத்தமா இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமா போட்டிருக்காங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அது எந்த பழைய பாட்டா, இந்த ரீரெக்கார்டிங்ல வர்ற பாட்டா, இல்ல ரீரெக்கார்டிங் போட்ட ரீமிக்ஸ் பாட்டாங்கிற ஒரு அதிகமா இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு கரெக்டா கங்குவா தான் ஞாபகம் வருது. இதுலயும் கொஞ்சம் எல்லாருமே லவுடாவே பேசி சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அது யார் தெரியுமா ஏகே அப்படின்னு அங்கிருந்து பார்த்தா ஒருத்தர் வருவாரு, ஏகே யார் தெரியுமா முன்னொருத்தர் இங்க வருவாரு. இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் படத்துல வந்து பேசும், சத்தமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை எல்லாமே இந்த ரெக்கார்டா இருக்கனால பேசுறாங்களா என்னமோ தெரியல. ஓகே சார், ஆதிக் அவர்கள் வந்து நினைச்சதை பண்ணிட்டாரா படத்துல? ரசிகர்களை திருப்திப்படுத்திருக்காரு, அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்திருக்காரு. காமன் ஆடியன்ஸுகளை திருப்திப்படுத்திருக்காரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா இன்டர்வியூஸ்ல கூட வந்து ரொம்ப சட்டிலா தான் பேசியிருக்காரு. மற்றவங்க சொல்ற மாதிரி அங்க போய் எடுத்தோம், இங்க போய் எடுத்தோம், இப்படி எல்லாம் மெனக்கெட்டோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாம விட்டுருக்காரு. ஸோ அவர் மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பட் பிரசன்னா கொடுக்கல, அர்ஜுன் தாஸ் கொடுக்கல, இவங்க யாருமே கொடுக்கவே இல்லையே, ஏன் அவர் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு? அவர் மட்டுமே கொடுக்குறாங்க. கதை வேறவங்க வேற மாதிரி சொல்லி அதை வந்து லீக் ஆயிடக்கூடாது, வேற சிக்கல்ல கொண்டு விட்டுறக்கூடாது, அப்பனால அவர் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா ப்ரொமோஷன் கம்மிங்களோ? இல்ல, ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு அதிகம். இன்டர்வியூ கொடுக்குற ப்ரொமோஷனை காட்டிலும் வந்து அப்டேட் இருக்கு இல்லையா, முதல்ல டீசர் விட்டாங்க, அப்புறம் ட்ரெய்லர் விட்டாங்க, சிங்கிள் விட்டாங்க, அடுத்த சிங்கிள் விட்டாங்க, அப்புறம் போஸ்டர் வரும். அதை பத்தின ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல ப்ரொமோஷன், ப்ரீ ப்ரொமோஷன். நீ படம் வந்து இது வந்ததுக்கு பிறகு உள்ள டாக்கு தான் ஒரிஜினலான ரிசல்ட். ஓகே, இன்னைக்கு முதல் நாள் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல 3 நாள் ஃபுல் ஆயிரும் படம். 3 நாள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் ஆயிரும். லாங் லீவ் வேற இப்போ ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற போது 3 நாளுங்கிறது ஒரு மினிமம் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 crores தமிழ்நாட்டோட தியேட்டர்கள் மட்டும் வரும். அதுல மாற்ற கருத்து கிடையாது. அடுத்தடுத்து படம் எப்படி போகுங்கிறது தான் சந்தேகம். ஓகே, ஜெயிலரோட கலெக்ஷன் வந்து முறியடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு, ஆகுங்களா? இல்ல, சந்தேகம் தான். இந்த படம் வேணா அங்க வர்ற பாக்குறப்ப காமன் ஆடியன்ஸ் உள்ள வர்றது
கொஞ்சம் தயங்கி தான் வருவாங்க. அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகே, அஜித் அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அது யூனிக்கான ஒரு கதையை வந்து செலக்ட் பண்றதுல ஒரு முக்கியமான நபர். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் த்ரிஷா கிட்ட போய் சொன்னதாகவும் தகவல் இருக்குது. கதையே இல்லைன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கதை இல்ல, சிம்பிளான கதை. ஓகே, இந்த சிம்பிளான கதை வந்து எப்படி த்ரிஷா அவர்கள்கிட்ட சொல்லி த்ரிஷாவை இவங்க வர வச்சிருப்பாரு? இல்ல, கதையா நீங்க கேக்குறப்ப ஒரு அப்பா பையனுக்குள்ள பாண்டிங், பையன் வந்து ஒரு பெரிய டான் பையனுடைய ஒரு இதுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் அது கதை. பட் அதை எப்படி கன்வே பண்ணிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் அங்க ஸ்கிரீன் பிளேல விட்டுருக்காங்க. கதையா நீங்க கேக்குறப்ப ஒரு அப்பா பையன், ஒரு பெரிய டான் பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுறாரு அப்படிங்கறதான் கதை. பட் ஆனா அந்த பையனுக்கு ஒரு சிக்கல் வரப்ப திருப்பி அப்பா டானா மாறாருங்கிறாரு. அதுதான் அந்த கதையுடைய நாட்டு. அப்படி வெளியில பாக்குறப்ப அந்த கதை சொல்றப்ப நல்லா இருக்கும். பட் அதை ஸ்கிரீன் பிளே வச்சு நம்ம கொண்டு போறப்ப அதை கொஞ்சம் மெனக்கடணும். த்ரிஷாவும் அஜித்தும் அப்படி மீட் பண்ணாங்க, அந்த போர்ஷன் வச்சிருக்கலாம். இவர் டானா இருக்கப்ப என்னென்ன பண்ணாருங்கிறது சில போர்ஷன்ஸ் வச்சிருக்கலாம். இதெல்லாம் அங்க மிஸ் ஆயிருக்கு. எடுத்தோடனே கதையை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, சுத்தி வளைக்காம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அதுல என்னன்னா சீன் பை சீன் அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டடான ஒரு பில்டப் சீன்ஸாவே வந்துகிட்டு இருக்கிறதுனால கதை இங்க சொல்றாங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு வந்து அவரோட பழைய படங்கள்ல இருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் இருக்கு. இல்ல, பழைய படங்கள்ல இருந்து சீன்ஸ் எடுக்கல, சும்மா சில போட்டோஸ் எடுத்து இது மாதிரி பண்ணிருக்காங்க, ஏஐ மாதிரி பண்ணிருக்காங்க, ஏஐ இமேஜ் மாதிரி பண்ணிருக்காங்க. சில இதுல வந்து விஷுவலாவே பண்ணிருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் அங்கங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் படத்துக்கு கொடுத்த ஹைப்புக்கு வர்த்துங்களா? நம்மளே நிறைய அந்த படத்தை பத்தி வர்றதுக்கு முன்னாடி வந்த டாக்கெல்லாம் பேசியிருந்தோம். பட் நம்ம பேசின அளவுக்கு இந்த படம் இருக்குமான்லாம் இல்லை, அதான் உண்மையை சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு பண்ணோம். படம் வந்து ஒரு சரவடி பட்டாசு மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அங்கே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், நிறைய ரிப்பீட்டட் பழைய அவர் படத்துல உள்ள டைலாக்ஸ், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஓகே, 10 பங்காத்தா 10 பில்லாக்கு சமம்லாம் வந்து இப்போ பப்ளிக் ரிவ்யூஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? இல்ல ரசிகர்கள் சொல்றேனே, ரசிகர்களுக்கு ஒரு அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான படம். ஏன்னா தன்னுடைய மானசீகமான நடிகரை எப்படியெல்லாம் காட்டணுமோ ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா காட்டுறாங்க. ஓகே, ஆஃப்டர் என்னை அறிந்தாலுக்கு அப்புறமா இதுல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். ஆமா, என்னை அறிந்தாலும் கம்பேர் பண்ண அந்த அளவுக்கு அஜித் நம்ம பில்டப் பண்ணி காமிச்சிருப்பாரு, ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அஜித் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு, அவர் என்ன படம் அழகா இருக்கும், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். அஜித் ரசிகர்களுக்கு திருப்தியான ஒரு படம். ஆனா காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஓகே, இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா, குழந்தைங்க எல்லாம் பார்க்கலாமா? அந்த மாதிரியான வல்கரான காட்சிகள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆதிக்கோட படம்னாலே கண்டிப்பா வந்து 18+ காட்சிகளோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஷாட் கூட கிடையாது. அதுல உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி பார்க்கணும். குழந்தைங்க எல்லாம் எங்களுடைய ஃபேமிலிலாம் உட்காந்தாங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த பாட்டுக்கு சில பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே, அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அஜித் அவர்களோட? அஜித் டான்ஸ் அவர் எப்பயும் போல அவருடைய சிக்னேச்சர் மூவ்மெண்ட் தான். ரசிகர்கள் அந்த தியேட்டர்ல ஆடிட்டு இருக்காங்க, அவங்க சேர்ந்து கூட. அது ஒரு அவருக்கு உள்ள பண்ணிருக்காரு. ஓகே, ஆனா இந்த படத்துக்கு வந்து இப்ப 3 நாளைக்கு அப்புறம் நெகட்டிவ் விமர்சனம் வர வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. நிறைய காட்சிகள் ட்ரோல் பண்ணப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல, அந்த மாதிரியான சீன் இருக்கு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு சீன் இருக்கு. ஓகே, சுத்தி வந்து இவரை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க, ஒரு எல்லாம் கன்னோட. ஓகே, பட் இவர் ஒரு கார்ல உட்காந்துருப்பாரு. அந்த கார் என்னன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல பழைய படத்துல பார்த்திருப்போம். அப்படியே ஒரு கியர் போட்டு சைட்ல இருந்து 2 கண்ணு போகும், மேல இருந்து ஒரு இது வரும். அந்த மாதிரி இந்த காரை ஆன் பண்ணோடனே சைட்ல இருந்து 2 கண்ணு, இந்த பக்கம் ஒரு மிசிட் கண்ணு, மேல வந்து AK-47 எல்லாம் மோட்டிவ் அது ஆன் பண்ணுவாரு. பட் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரவுண்ட் அடிப்பாரு. பார்த்தா அந்த புல்லட்ஸ் எல்லாம் சுத்தும். சுத்தி 50 வண்டியில அவன் கண்ணு வச்சுதான் இருப்பானுங்க. இவர் போற புல்லட் மட்டும் அந்த கார்ல போடும், அவங்க எல்லாம் இறந்து போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ கேம்ல பாத்துருப்போம். பேசிக் கொஞ்சமா லாஜிக் வேணாமா? அதெல்லாம் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணப்படக்கூடிய காட்சிகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க் ஆண்டனிலேயே வந்து நிறைய லாஜிக் ஹோல்ஸ் நிறையவே இருக்கு. ஆனால் படம் வந்து வெற்றி பெற்றுச்சு. ஸோ மார்க் ஆண்டனியோட இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அதை விட பெருசா ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கா? மார்க் ஆண்டனில ஒரு காமெடி இருந்துச்சுல, காமெடி இருந்துச்சு, கொஞ்சம் அதில் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அந்த விஷாலை வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஓடிச்சு. அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இல்ல இங்க இதை பொறுத்தவரைக்கும் முழுக்க அஜித் தான். அந்த கேரக்டர் யாருமே சொல்ற மாதிரி இல்லை, எல்லாம் இருப்பாங்க. இப்படி எல்லாம் அந்தந்த சின்ன கேரக்டர் தான் பண்றாங்க. பட் படம் முழுக்க அஜித்தோட இதுதான். அஜித்தை ரசித்தவர்கள், அஜித்தை பிடித்தவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பட் இருந்தாலும் விடாமுயற்சி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு ஜானர்ல பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வந்து சில பேருக்கு பிடிச்சிருந்து, சில பேருக்கு பிடிக்கல. பட் அஜித்தை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற என்னதான் பண்ணா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? இல்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படமே நல்ல படம் தான். ஓகே, பட் இதை வந்து நீங்க லாஜிக் மிஸ்டேக் இல்லாம கரெக்டான ஸ்கிரீன் பிளே பண்ணிருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்துரும். அப்ப நம்ம சொல்லிக்கலாம் இது லாஜிக்லாம் இல்ல, ஒன்லி மேஜிக். அப்படி லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் தான். லாஜிக்கே இல்லாத ஒரு மேஜிக்
அஜித்துக்காக செய்யப்பட்ட ஒரு ஃபேன் பாய் படம், அவ்வளவுதான். ஓகே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. கொடுக்குற காசுக்கு வர்த்தா இருக்குங்களா? அது அவங்க பாக்குறவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து. நீங்க அஜித் ரசிகரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்து, ஓகே, நீங்க நல்ல செலக்டடான மூவி பாக்குற ஆட்களா இருந்தா உங்களுக்கு சுமாரான படம் மாதிரி தோணும், அவ்வளவுதான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.